மாணவர்கள் போராட்டங்கிற பெயர்ல டெல்லியிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்கிற போராட்டம் என்ன? நீட். ஆனா நடந்துகிட்டு இருக்கிற இந்த போராட்டத்துல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. என்ன? டெல்லியில இருக்கிறவங்க கேட்கறது நீட்ல சீர்திருத்தம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போராளிஸ் பேசுறது நீட் எதிர்ப்பு ஒழிப்பு. சரி, இந்த நீட் எப்ப வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்தது, இப்ப யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2010 காங்கிரஸ் ஆட்சியில அப்போதைய சுகாதாரத்துறை மந்திரி குலாம் நபி ஆசாத் அவரு தான் இந்த நீட்டை கொண்டுட்டு வர்றார். நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மருத்துவ நுழைவுத் தேர்வு, அந்த நீட்டை அறிமுகப்படுத்துறார். இந்த நீட் 2013 மே 5 நாடு முழுவதும் முதல் நுழைவுத் தேர்வா, மருத்துவ நுழைவுத் தேர்வா நடத்தப்படுது. அதுதான் நீட்டுடைய முதல் தேர்வு. அப்ப பாருங்க, இந்த நீட்டை யாரு கொண்டுட்டு வந்தாங்க? காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. சரி, இந்த 2013 கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரா உடனே மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, சிறுபான்மையினர் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் பறிக்கப்படுது, தனியார் அவங்களுடைய சுதந்திரம் பறிபோகுது அப்படிங்கிறத காரணம் காட்டி உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு தடையை வாங்குறாங்க, நீட்டுக்கு எதிரான தடை. அப்படி அதை வாங்குனதுல முக்கியமான பங்கு நம்ம வேலூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி, கிறிஸ்தவ மெடிக்கல் காலேஜ் இருக்குங்களா, அந்த வேலூர் சிஎம்சிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. இந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல பெரிய பெரிய வக்கீல்கள்லாம், வழக்கறிஞர்கள்லாம் போராடுறாங்க. அப்படி போராடினவங்கள்ல முக்கியமானவங்க நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவருடைய அம்மா, ப சிதம்பரம் அவருடைய மனைவியுமான நளினி சிதம்பரம் அவர்கள். அவங்க தான் வாதாடுறாங்க. அவங்களோட நிறைய பெரிய பெரிய மேதாவிகள்லாம் வாதாடி இந்த நீட்டை மறுபடியும் கொண்டு வர்றாங்க. 2016 ஏப்ரல் 11 அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்னன்னா, இந்த நீட் நாடு முழுவதும் கட்டாயம் அமுல்படுத்தப்பட வேண்டும், மத்திய அரசு அதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்குது. அதனுடைய தொடர்ச்சியா மத்திய அரசு 2016 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வர்றாங்க. இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அதனுடைய அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம தேசிய தேர்வுகள் முகமை NTA நாடு முழுவதும் எக்ஸாமா அதை கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப இருந்து இந்த சிறுபான்மை நிறுவனங்கள்லாம் மறுபடி கோர்ட்டுக்கு போக வர இது இருக்கக்கூடாது, ஏன்னா இவங்களுக்கான விலைகள் பறிபோகுது இல்லையா, இது போக இடஒதுக்கீடு, அது சொல்றது முக்கியமானது இடஒதுக்கீடு, இதெல்லாம் இவங்களை பாதிக்குதுங்கிற விதத்துல மறுபடியும் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியா 2017 செப்டம்பர் 1 அனிதா அப்படிங்கிற மாணவி தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாங்க. பிண அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் அதை கையில் எடுத்துக்கிட்டு நீட் ஆகாது ஆகாதுன்னு தமிழ்நாட்டில இருந்து அப்ப இருந்து நீட் பூதம்ங்கிற மாதிரி வருஷம் நீட் எக்ஸாம் வந்துன்னா அப்போ தொடர்ந்து கூக்குரல் இட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நீட் அப்படி இவங்களையெல்லாம் என்ன பண்ணுது? இதைய கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அப்படி என்ன தமிழ்நாட்டுல எத்தனை காலேஜ் இருந்துரும், மெடிக்கல் காலேஜ், அதுல எத்தனை சீட்ஸ் இருக்கும், அதுல வேற என்ன அரசியல் இருக்க போகுதுன்னு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் 79, அதுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 39, மீதி இருக்கிறது 40 தனியார் மற்றும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரிகள், அப்படி 40 காலேஜ். இதுல மொத்தம் எத்தனை மெடிக்கல் சீட்னு கேட்டீங்கன்னா 13,000 சொச்சம். இந்த 13,000 சொச்சம் சீட்டுகள்ல அரசு கல்லூரிகள்ல 5,200 கிட்டத்தட்ட சீட் போயிருது. அது போக மீதி தனியார் மற்றும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல 7,800 சீட்ஸ் இருக்கு. இந்த 7,000 சொச்சம் சீட்டை எப்படி அலாட் பண்றாங்க, அதுக்கு நீட் எப்படி வழிகாட்டுது, அதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு அவங்களுடைய இடஒதுக்கீடு கோட்டா பாத்தீங்கன்னா 50 முதல் 65% வரை. இதுல சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல 50% கோட்டா கொடுத்தாகணும். 50% அரசாங்கம் சொல்லக்கூடிய மாணவருக்கு நீ சீட்டை ஒதுக்கு. அதே போல தனியார் காலேஜுகள்ல 65% நான் சொல்ற மாணவர்களுக்கு சீட்டை ஒதுக்கு அப்படிங்கிறது அரசுனுடைய இது. இதுல இந்த 65%த்துல
அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சு முடிச்சு வந்தவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அதை கொடுன்னு சொல்லி அப்போ 35% மட்டும்தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியார் காலேஜுகள்ல அவங்க ஒதுக்கீடு பண்ணக்கூடியது 35% தான் அவங்க ஒதுக்கீடு பண்ணிக்கணும். அரசு சொல்லக்கூடிய மாணவருக்கு நீங்க சீட் கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட 4.5 லட்சம் ரூபாய் தான் நீங்க ஃபீஸ் வாங்கணும். சரி, மீதி இருக்கிற 35% மாணவர்கள்கிட்ட நீங்க 15 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கு மேல வாங்கக்கூடாது. இது என்ன வம்பா இருக்குது? முன்னெல்லாம் +2 படிச்சுட்டு வருவாங்க மாணவர்கள். படிச்சுட்டு வந்தவங்கல்ல மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அதை எழுதுவாங்க. இவங்க யாருக்கு என்ன பணம் இருக்குது, எப்படி வசதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இவங்க மார்க் போட்டுக்குவாங்க, போட்டு அந்த மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து வசூலிக்கிறது 50 லட்சம்ல இருந்து 1 கோடி வரைக்கும். யோசிச்சு பாருங்க, 1 கோடி. அப்போ 1 கோடி, இந்த 1 கோடி வரைக்கும் வாங்கக்கூடிய சீட்ஸ் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7,800 சீட் இருக்குது. இதுக்கு 50 முதல் 1 கோடி வரைக்கும் போட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி வருதுன்னு பாருங்க. அப்ப இதையெல்லாம் மாத்தி 65%க்கு நீங்க 4.5 லட்சம் ரூபாய் தான் வாங்கணும், மீதி இருக்கிற 35%க்கு 15 லட்சம் ரூபாய் தான் வாங்கணும். இதுதாங்க அரசியல். இந்த அரசியலை பண்ணக்கூடியவங்கள முக்கியமா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு. அவரு திருவண்ணாமலையில அருணை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அடுத்தது KN நேரு, தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதே போல ஜெகத் ரட்சகன் பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காரு. அதே போல SRM பாரிவேந்தர், அவருக்கு தெரியும், SRM மெடிக்கல் காலேஜ் அது பல இடங்கள்ல வச்சிருக்காரு. இது போல பீட்டர் அல்போன்ஸ், அவர் மாதா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காரு. அதுபோக AC சண்முகம் ஐயா. அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப மெடிக்கல் காலேஜ்கள் வச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன? இவங்களுக்கு எல்லாம் தான் பிரச்சனை. ஏற்கனவே திமுகல ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொன்னாரு ஒரு பேட்டியில, தலைவர் பணம் கேட்பாரு, நாங்க போய் மெடிக்கல் காலேஜ்ல பணம் கேட்போம், அவங்க 50 லட்சம் 1 கோடின்னு தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மெடிக்கல் சீட்ஸ் எல்லாமே பணம் காய்க்கக்கூடிய பனை மரங்கள். அந்த காலேஜ் எல்லாமே அந்த பணத்தை அறுவடை பண்ணக்கூடிய இயந்திரங்கள். அப்படித்தான் இப்படி இருந்துட்டு வந்தது. நீட் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எத்தனை மாணவர்கள் மருத்துவர்கள் ஆனாங்க? 40 பேர் கூட இல்லைங்க. டபுள் டிஜிட்ல, ட்ரிபிள் டிஜிட் இல்ல, டபுள் டிஜிட்ல தான் மாணவர்கள் தேர்வாயிட்டு இருந்தாங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு அதை கொடுத்ததுக்கு அப்புறம் போன வருஷம் 720 மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. அப்போ எவ்வளவு வித்தியாசம் வருது. முதல்ல சாமானியர்களுக்கு மருத்துவ படிப்புங்கிறது எட்டாக்கனியா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம் சாதாரண 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மாவுடைய பையன், சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அண்ணனுடைய பையன், ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு, அப்படி நிறைய சாதாரண அடித்தட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்னைக்கு நீட் தேர்வு மூலமா தேர்வாகி டாக்டர்கள் ஆகிறது, டாக்டர்களுக்கு படிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சமூக நீதி சமநீதின்னு சொல்றாங்க. இந்த சமூக நீதிக்கு இங்க என்ன இடைஞ்சல் வந்துடுச்சு? இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? எதுவுமே இல்லைங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் பணம் இப்ப பார்க்க முடியல. அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை. அத இந்த இருக்கக்கூடிய துக்கடை அமைப்புகள், மாணவர் அமைப்புங்கிற பேர்ல கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள், திமுக இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் மாணவர் அமைப்புங்கிற பேர்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையுள்ள விடுதலை சிறுத்தைகள், மற்றபடியான அர்பன் நக்சல் குரூப்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து நீட்டை ஒரு எதிர்ப்பு டூலா பயன்படுத்தி மத்திய அரசுக்கு எதிராக வருஷம் இதைய கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஏதோ அங்க எங்க போய் கடைசியில இதைய கையில எடுத்துக்கிட்டு இத பிரச்சனையா எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.